நல்லா வாய்க்கு ருசியா பச்சைப்பயிறு தோசையை சாப்பிட்ட மாதிரி ஆரம்பிக்குது இந்த vlog. சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு கட்டப்பை நிறைய துணி அடைச்சி கொண்டு போய் அயன் பண்ண கொடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. கொடுத்துட்டு வர வழியில இந்த தண்ணி பழ வண்டியை பார்த்தேன். சரி நம்மளும் ஒரு 4-5 கிலோக்கு ஒரு பழத்தை வாங்குவோமே நறுக்குன்னு ஒரு பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கிச்சன்ல சமையல் வேலைகள் மும்முரமா போகவே வாங்கிட்டு வந்த தண்ணி பழத்தை வெட்டி லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 6 மணி நேரம் போல எப்படி போச்சுனே தெரியல. அந்த 6 மணி நேரம் கேப்லயே நானும் ஒய்ஃபு குழந்தை 3 பேரும் குளிச்சு கிளம்பிட்டோம். ஹைதராபாத் வரைக்கும் ஒரு ஈவெண்ட் விஷயமா போறேன். அதுக்கு ஒய்ஃபையும் கூட்டிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸையும் கொஞ்சம் மெருகேத்தலான்ட்டு ஒரு பார்லர்ல கூட்டு போய் விட்டாச்சு. சரி பார்லருக்குள்ள நமக்கு என்ன வேலைன்னு நான் மகனோட வெளியே ஓப்பி அடிக்கவே மகன் ஜம்முன்னு தூங்கிட்டாப்ல தோல்லையே. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பட்டிட்டிங்கிறீங்க அப்புறம் எங்க ஊர்லயே ஒரு பெரிய துணி கடை இருக்கு. அங்க ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. மெயினா இந்த ரமலான் மாதத்தை முன்னிட்டு நிறைய புது கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பிளாக்ஸ்லாம் ரெகுலரா பாத்தீங்கன்னா ஒய்ஃபும் போட்ட ட்ரெஸ்ஸை தான் திருப்பி போடுவாங்க. சரி இந்த ஹைதராபாத் போறனால புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்போமேனு கூட்டிட்டு வந்தேன். அவங்க இப்ப போட்டு காட்டின ஒயிட்டும் நல்லா இருந்துச்சு, இந்த ரெட்டும் பாக்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தனால ரொம்ப டைம் ஆகல. உடனே ஒய்ஃப்க்கு எடுத்துட்டு அடுத்து பேபிக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கட்டும், நமக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென் செக்ஷன் வந்து அங்கேயும் கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு. எனக்கு ஒரு நீட் அண்ட் கிளீனான ப்ரௌன் ஷர்ட்டை சூஸ் பண்ணி முடிக்கவே அவங்களும் மொத்த ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு பில்லையும் போட்டுட்டாங்க. பில்ல பார்க்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸோட பிரைஸும் ரொம்பவே ரீசனபிளா இருந்துச்சு. அதையும் தாண்டி 10% டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இவ்வாறே ஹைதராபாத் போறதுக்கான ட்ரெஸ் ஷாப்பிங்கை அற்புதமாக முடித்தபடி இந்த விளாகையும் முடிச்சுக்கிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.